எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்ட். அஷ்டமி சனியில இருந்து போனாரு, குரு பார்த்தாரு, நல்லா இருந்தது, கரெக்ட். திருப்பியும் வக்கரம் ஆகும்போது நீங்க ஏதாவது லீகலாவோ வேற ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா மிக கவனமாக இருக்கணும். நான் அவனுக்கு அட்வைஸ் பண்றேன், இவனுக்கு அட்வைஸ் பண்றேன், இந்த மாதிரிப்பா நீ கொஞ்சம் கரெக்டா இருக்கணும், புரியுதா, நீ எப்படி இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ தான் ரைட், நீ தான் தப்பு இப்படின்னு சுட்டி காட்டுற வேலையை வச்சுக்கூடாது. ப்ரமோஷன் வரும், அதிக சம்பளம் வரும், மன நிம்மதி வரும், வீடு கட்டுவாங்க, வாகனங்கள் வாங்குவாங்க, எல்லாம் சேரும். திரும்பி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடன் இருக்கும். கடகராசி என்பர்கள், இந்த கடகராசி என்பர்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்க காத்திருக்கார்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் கரெக்ட். அஷ்டமி சனியில இருந்து போனாரு, குரு பார்த்தாரு, நல்லா இருந்தது, கரெக்ட். திருப்பியும் வக்கரம் ஆகும்போது அது மட்டும் இல்லாம ராகு கேது மாற போறாங்க. இந்த ராகு கேது மாறும்போது டிசம்பர் 5ஆம் தேதி மாறுறாங்க. அப்போ ராகு கேது ஜென்மத்துக்கு கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் வக்கரம் பெற்ற சனீஸ்வரரும் வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை. ஓகே, நீங்க ஏதாவது லீகலாவோ வேற ஏதாவது பிரச்சனைகள்ல இருந்தீங்கன்னா மிக கவனமாக இருக்கணும். ஓகே, நான் அவனுக்கு அட்வைஸ் பண்றேன், இவனுக்கு அட்வைஸ் பண்றேன், இந்த மாதிரிப்பா நீ கொஞ்சம் கரெக்டா இருக்கணும், புரியுதா, நீ எப்படி இருக்க, நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ தான் ரைட், நீ தான் தப்பு இப்படின்னு சுட்டி காட்டுற வேலையை வச்சுக்கூடாது. ஏன்னா 2 பேர்ல ஒருத்தரை சுட்டி காட்டினீங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு விரோதியாக தான் மாறும். அதனால உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. அஷ்டமி சனியில எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அந்த காலகட்டத்தை இந்த 135 நாள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. பேசவே பேசாதீங்க, மௌன விரதம். நீங்க சொல்றத பார்த்தா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றதெல்லாம் போல அப்படிதான் கடகராசி அன்பர்கள் இருக்கணும் இல்லையா? அதுலயும் இவங்களுக்கு இப்ப வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனை வரும். இது வரைக்கும் இருந்து வந்த உறவுகள், நட்புகள், விரோதிகள் எல்லாம் போய் மறைஞ்சு போய் பின்னாடி இருந்து குத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மிக ஜாக்கிரதையாக இருக்கணும், மிக கவனமாக இருக்கணும், பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். கடாபிடா பாஷை பேசக்கூடியவர்களால் பிரச்சனைகள் வரும். ஆகவே உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. நீங்க கேட்கவே இல்லை, என்ன சார் பரிகாரம் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. நான் முதல்லயே உங்களுக்கு சொல்லிட்டேன், சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆத்ம சுத்தி, நாடி சுத்தி, கிரேக சுத்தி, ஸ்கின் பிரச்சனை போகும். நிறைய பேருக்கு ஸ்கின் பிரச்சனை எதுக்கு வருதுன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஆமா, கண்டிப்பா பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம், சாப்பிட்றதுல ஒவ்வாமை, அப்படி இல்லை, ஸ்ட்ரெஸ். இப்போ இருக்கிற பேஷண்ட் எல்லாம் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரெஸ். அதனால கடகராசி நேயர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா, நம்ம வேலை என்னவோ சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நட்புகள் எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க. அதே நேரத்தில் அப்படியே போயிடுங்க. ஆபீஸ்ல முக்கியமா மேலதிகாரிகள் கிட்ட ஒரு குட் மார்னிங், ஒரு குட் நைட், வேற எதுவும் வச்சுக்கவே கூடாது. சார் கடகராசி பயப்பட போறாங்க. ஏதாவது நல்ல விஷயம் சொல்லி ஒரு குட் மார்னிங் சொல்ல சொன்னா, ஒரு குட் நைட் சொல்ல சொன்னா, இவ்வளவுதானே. கடகராசிக்கு எப்படி இருக்கும், சனிவான் என்ன கொடுப்பாருன்னு கேட்டா நீங்க உடனே பிரச்சனையா கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க ஒரு குட் மார்னிங் குட் நைட் சொன்னீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே நான் தான் உங்களுக்கு இதுல சொன்னேன், அரவணைச்சு போகக்கூடியவர்கள் இவங்க. யாரா இருந்தாலும் விரோதிகளை கூட அரவணைச்சு போவாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் இவங்க. ஏங்க இவங்க பார்க்காத அஷ்டம சனியாங்க, கண்ட சனியில நிறைய பார்த்துட்டாங்க. இப்ப நான் சொன்னா கூட அவங்க கவலைப்படுவாங்க, அவர் ஏதாவது சொல்லிட்டு போறாரு. ஓகே சார். சனி பகவான் இந்த வக்ரம் ஆகிற 139 நாளும் நல்ல விஷயம் ஏதாவது பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? குடும்பத்துல சந்தோஷம் வரும், குழந்தைகள் சேர்ந்து வாழ்வாங்க, நம்ம பிரிந்த மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வரர்னால இல்ல, குருனால. ஓகே, குரு 5, 7, 9 பார்வை பார்க்கிறார். ஆனா நான் சொன்னா நீங்க அதுக்கும் என்ன ஒரு மாதிரி சொல்லுங்க, அட போங்க சார் நீங்க ரொம்ப தான் பயங்காட்டுறீங்க. அது உங்களுக்கு டில் டிசம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதிச்சாரமா குரு சிம்மத்துக்கு போறாரு. அதனால அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை. ஆகவேதான் நான் கடகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு தான் போறார். ஆனா உச்சம் பெற்ற குருவா இருப்பவர் 2ஆம் வீட்டுக்கு அதிச்சாரமா போறார். சனீஸ்வரர் வக்கரம் பெறுகிறார், குரு அதிச்சாரமா போகிறார். ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கும். இருந்தாலும் உங்க வேலை என்னவோ அதை
சூப்பர் சார். நல்லா இருக்கும். ப்ரமோஷன் வரும், ஆ. அதிக சம்பளம் வரும், மன நிம்மதி வரும், வீடு கட்டுவாங்க, வாகனங்கள் வாங்குவாங்க, எல்லாம் சேரும். திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடன் இருக்கும். இதெல்லாம் வாங்கின பின்ன கடன் வராதா? கண்டிப்பா. அப்போ அதுக்கு இஎம்ஐ கட்டி ஆகணும் இல்லைங்களா? அதுக்கு அப்போ ஓடணும் இல்லைங்களா? அதுதான் வாழ்க்கை. சூப்பர். டோட்டலா வந்து தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எதுவுமே பேசிடாதீங்க கடகராசி என்பர்களே. கிடைக்கிற எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணிக்கோங்க. சூப்பர் சார். கடகராசி என்பர்கள் சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் எந்த கடவுள் வழிபாடு எடுத்தீங்கன்னா? சனீஸ்வரர். ஓகே. ஈஸ்வரன். ஓகே. ஈஸ்வரம் பட்டம் பெற்றவனே சனீஸ்வரன் ஒருவனே. ஆக சனீஸ்வரரை வழிபட்டால் அற்புதமான காலமாக இருக்கும். வருமானங்கள் கூடும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், எதிரிகள் தொல்லை போகும். எவனா இருந்தாலும் எதிரில் வந்து பேச மாட்டான், பின்னாடி வந்து பேசுவான். ஏன்னா ஆத்மகாரகன் சூரியனை வழிபட்டால் அற்புதமான பலன். அவனது மகன் சனீஸ்வரர். இப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, அப்பாவும் பிள்ளையும் நீங்க வழிபட்டீங்கன்னா இதை விட என்ன வேணும்? வந்த எதிரியெல்லாம் வந்து வெளியே போயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஆக கடகராசிக்காரரை பயப்படாதீங்க, அதெல்லாம் நல்லா இருக்கும். ஓகே, பயப்படவே வேண்டாம் கடகராசி என்பர்களே. சார் ஒரு அற்புதமான பலன் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. சூப்பர் சார், அருமை. சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். அவர் வர்றது கூட கிடையாது, அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க, அது என்ன அப்படின்னா சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்போ உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே, இப்போ நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்க கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு
பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில் இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.